இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் ஜோதிடர்களையும் சாமியார்களையும் நாடி செல்வது அது நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு நிரந்தர நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நாமும் அனுபவபூர்வமாக அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல அரசியல் பிரமுகர்கள், தொழில் பிரமுகர்கள் எல்லாம் நம்மை சந்திப்பது என்பது ஒரு இயல்பான ஒன்றாகவே இருக்கிறது. அது பற்றியெல்லாம் நாம் எப்பொழுதும் பிரஸ்தாபித்துக் கொள்வதில்லை. ஆனால் தற்பொழுது ஒரு அரசியல் பிரமுகர் அவர்கள் நம்மை சந்தித்தது என்பது அந்த அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மலர்ச்சியை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்கிற காரணத்தால் அதை இப்பொழுது நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். கரூர் மாவட்டம் மொஞ்சனூர் கிராமம் தொட்டம்பட்டியில் ஆவுடையார் உடனமர் உமையம்மை உடனமர் அந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு விழா, அந்த ஆலயத்திற்கான சிறப்பு மலர் வெளியீட்டு விழா அங்கே நடைபெற்றது. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த ஆலயத்தில் 70 ஆண்டுகளுக்கு பின்னாலே அங்கே அந்த குடமுழுக்கு விழா நடைபெற்று சிறப்பாக நடத்தி விழா மலரை வெளியிட்டார்கள். அந்த நிகழ்விலே தவத்திரு பேரூர் ஆதீனம் அவர்கள், தவத்திரு சிறவை ஆதீனம் அவர்கள், தவத்திரு செஞ்சேரிமலை அடிகளார் அவர்கள், தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சி சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். நாமும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த நிகழ்வு நிறைவு பெறுவதற்கு இரவு 10 மணி ஆகிவிட்டது. அதற்கு பின்னால் அங்கே இருந்து நாம் விடைபெற்று கொண்டு திரும்பினோம். நம்முடைய பூர்வாசிரமத்தில் தொடர்புடைய கொங்கு முத்துசாமி அவர்கள், சிவகுணசேகரன், திரு கந்தசாமி அவர்கள், திரு சுப்பிரமணியம் போன்ற அன்பர்கள் எல்லாம், நீங்கள் தனியாக வந்திருக்கிறீர்கள், இரவு இங்கேயே தங்கிவிட்டு காலையில் செல்லலாமே என்று கூட சொன்னார்கள். நாம் தனியாக வரவில்லை, எப்பொழுதும் எம்மோடு ஈசனோடு தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம், இது பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு நாம் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். பாதி வழியிலே வருகிற பொழுது நம்முடைய அலைபேசி சினுங்கியது. அலைபேசியை எடுத்து காதிலே வைத்த பொழுது எதிர்முனையிலே ஒரு அதிசயத்தக்க வகையில் ஒரு அரசியல் பிரமுகர் அவர்கள் தொடர்பு கொண்டு, சுவாமிஜி, நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், இப்பொழுது வரலாமா என்று கேட்டார்கள். இந்த நேரத்திற்கா என்று கேட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு நேரம் இருக்கிறது, உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் விவரத்தை சொல்லி நான் நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு ஆசிரமத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன், வருவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்று சொன்னேன். பரவாயில்லை, நானும் வெளியிலே இருக்கிறேன், நீங்கள் வாருங்கள், நானும் வந்து விடுகிறேன் என்று தெரிவித்தார்கள். அதே போல நாம் ஆசிரமத்திற்கு வந்தவுடன் அவரும் வந்து விட்டார்கள். அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கியமான பிரமுகராக இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் தயக்கத்தோடு நம்மளோடு பேசினார்கள். சுவாமிஜி, உங்களுடைய வழிகாட்டுதல்கள், உங்களுடைய ஆசிகள் எல்லாம் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது இயல்பாக நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல அன்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட இதை பலனடைந்து இருப்பதை நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அணுக்கமும் அருளாசியும் பக்தர்களுக்கு துணையாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார்கள்.
அப்படியெல்லாம் அதீதமான சக்தி எல்லாம் பெற்றவன் அல்ல நாம். அப்படி ஏதாவது நிகழும் என்று சொன்னால் அது இறைவனினுடைய கருணையாக, இறை ஆற்றலினுடைய அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இத்தகைய நிகழ்வுகள் நிகழும் என்று நான் சொன்னேன். நீங்கள் அப்படித்தான் சொல்வீர்கள். நான் தற்பொழுது உங்களை நாடி வந்திருப்பது, எனக்கு நீங்கள் ஒரு நல்ல அருளாசி வழங்க வேண்டும், அதை பெற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு நல்ல ஆசி வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அது நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகளுக்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள். அதற்கு நம்முடைய வழிகாட்டுதல்கள், அது இறைவனினுடைய கருணையினால் அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுக்கான இறைவனினுடைய ஆசீர்வாதம் தான் என்று சொன்னேன். அவர்கள் கொஞ்சம் தயக்கத்தோடு குறிப்பிட்டார்கள். எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியிலே எனக்கு சீட்டு கொடுக்க இருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடலாம் என்று இருக்கிறேன். நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. நான் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அருளாசி புரிய வேண்டும் என்று கேட்டார்கள். நாம் உங்களுடைய வெற்றி தோல்வி என்பது அது இறைவனினுடைய அருளால் நிகழக்கூடிய ஒரு விஷயம். இதிலே நம்முடைய செயல் ஏதும் இல்லை. அதே சமயத்தில் இது பற்றிய உங்களுடைய உணர்வுகளையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த தேர்தலிலே எவ்வளவு செலவு செய்வீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் இப்பொழுது 15 சி ரெடியாக இருக்கிறது, 50 சி வேண்டுமானாலும் நான் இதற்கு செலவிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். கட்சியும் கட்சி தலைமையும் என் மீது அபிரதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதிலே வெற்றி பெற்றால் நிச்சயமாக அமைச்சராகி விடுவேன். அதற்கு இறைவனினுடைய துணை, இறைவனினுடைய ஆசி, உங்களை போன்றவர்களுடைய நல்லாசிகள் வேண்டும், உங்களுடைய ஆலோசனைகள் வேண்டும் என்றார்கள். நான் அவர்களிடத்திலே கேட்டேன், நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், 15 கோடி அல்லது 25 கோடி 50 கோடி செலவிடுகிறீர்கள். இப்படி செலவிடக்கூடிய இந்த தொகையை நீங்கள் எப்படி பெறப்போகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அது வெற்றி பெற்றுவிட்டால் எல்லாம் தானாக நிறைவேறிவிடும், அப்புறம் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று தெரிவித்தார்கள். நான் அவர்களிடத்திலே மீண்டும் கேட்டேன், நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், அமைச்சராகிறீர்கள், அதற்கு பின்னால் என்ன ஆகப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அழைத்து செல்கிறதோ அப்படி நாம் செயலாற்றப் போகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களிடத்திலே நாம் சொன்னோம், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதல்வராக கூட நீங்கள் ஆகலாம், அதற்கான இறைவனுடைய கருணை இருக்கும் என்று சொன்னால், அப்படியே நீங்கள் எதுவாக ஆனாலும் ஒரு கணத்தில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். நீங்கள் பல கோடிகளை முதலீடு செய்து அது பல ஆயிரம் கோடிகளாக திரும்பி தரும், பலனளிக்கும் என்று நம்பிக்கையோடு செயலாற்றுகிறீர்கள். அதுவும் நிகழலாம். நீங்கள் எத்தனை கோடிகள் சேர்த்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், ஒரு கணத்தில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போவது என்பது நிதர்சனமான உண்மை என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இருக்கிறீர்கள்.
நீங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடலாம், வெற்றி பெறலாம். அப்படி வெற்றி பெறுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செலவு செய்கிறீர்களே பல கோடிகளை, அவைகளையெல்லாம் மறந்துவிட்டு, உங்களுடைய குடும்பத்தை துறந்துவிட்டு, உங்களுடைய தொழில்களை எல்லாம் துறந்துவிட்டு மறந்துவிட்டு இந்த மக்களுக்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து நீங்கள் உங்களை தியாகம் செய்து கொள்வதற்கான உங்களுக்கு மனம் இருக்கிறதா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தாராளமாக இந்த தேர்தலிலே போட்டியிடலாம். வெற்றி பெற்று நீங்கள் அப்படி தர்மத்திற்காக செயலாற்றக்கூடிய மனிதராக நீங்கள் செயலாற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக புண்ணிய பலனை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் விடைபெறப் போகிறீர்கள். நீங்கள் விடைபெற்றதற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் கடந்த பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகவும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுகிற புண்ணியங்களினுடைய பலனாகவும் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலை தீர்மானிக்கப்படுகிறது. தர்மத்தை தவறியவர்கள் அதற்கான தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது. நீங்கள் இதை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி, இறை பேராற்றலினுடைய சட்டமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட முடிவை எடுக்கலாம் என்பதை நீங்கள் ஒரு கணம் இங்கேயே இறைவனை வேண்டி தியானம் செய்து கொண்டு முடிவெடுங்கள் என்று நாம் சொன்னோம். அவருடைய கண்கள் கலங்கி இருந்தது. கண்களிலே இருந்து கண்ணீர் உகிழ்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், சுவாமிஜி, நீங்கள் சொல்வதைப் போல நான் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யத்தான் விரும்புகிறேன். ஆனால் அப்படி செய்வதற்கான, செயலாற்றுவதற்கான சூழல் தற்பொழுது இல்லை. என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருக்கிறது. பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நான் எனக்கான மூலதனங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு இந்த குடும்பத்தினருக்கு எல்லாம் கைவிட்டுவிட்டு என்னுடைய தொழிலை எல்லாம் மறந்துவிட்டு துறந்துவிட்டு செயலாற்றக்கூடிய வாய்ப்பு அது எண்ணி பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறது, நீங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலை இறைவனினுடைய உண்மை நிலை என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால் என்னுடைய கட்சியும் தலைமையும் என்னை தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று வற்புறுத்தினாலும் கூட, கட்டளையிட்டாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு என்னுடைய குடும்ப கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்னால் நான் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான சூழல் உருவாகிற பொழுது நான் தேர்தலிலே போட்டியிடுகிறேன், பதவிகளை பெறுவேன், செயலாற்றுவேன். அதற்கு இறைவன் வாய்ப்பளித்தால் இப்பொழுது நான் நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் காட்டுகிற அந்த தர்மத்திற்கான பாதையிலேயே என்னுடைய வாழ்க்கையை தொடர விரும்புகிறேன் என்று அவர்கள் தெரிவிக்கிற பொழுது அவருடைய கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர் உகந்து கொண்டிருந்தது. அவைகளை துடைத்துவிட்டு அவர் ஒரு நிம்மதி பெற்ற மனிதராக,
ஒரு மகிழ்ச்சி பெற்ற மனிதராக அவர்கள் நம்மிடத்திலே இருந்து விடைபெற்றார்கள். அவருக்கு பிரபஞ்ச பேராற்றலின் ஈசனினுடைய பரிபூரண ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் பரிபூரணமான நல்லாசிகளை அவர்களுக்கு வழங்கினோம். அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். இதிலே அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம், இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே பேராசைக்கு உட்பட்டவர்களாக, எப்படியும் தங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்வுகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது அரசியலிலே பதவி ஏற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஓட்டளிக்கக்கூடிய சாதாரண வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஆதாயத்தினுடைய அடிப்படையிலே தான் செயல்படுகிறார்கள், இயங்குகிறார்கள். இந்த சமுதாயத்தை மாற்றுவது என்பது வீண் முயற்சி என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக ஓட்டளிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இந்த பிறவியினுடைய பேர் உண்மையை, இந்த வாழ்க்கையினுடைய நிறைவை, அதற்கான பேர் உண்மையை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த தர்மத்தினுடைய வழியை, அந்த வழியிலே தர்மத்தினுடைய வழியிலே செல்லுகிற பொழுதுதான் வாழ்க்கையை முழுமையான நிறைவை பெற முடியும், இறை வாழ்வை பெற முடியும் என்கிற பேருண்மையை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது வீணாக அதர்மத்திலே வீழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை நிலையை, வாழ்க்கையினுடைய நிறைவை அழித்துக் கொள்வதற்கு எவரும் தயாராக இல்லை. எல்லா மனிதர்களும் தர்மத்தோடு வாழ்வதற்கான சிந்தனைகளுக்கு திரும்புவார்கள் என்பதற்கு இவரினுடைய மாற்றம் ஒரு சான்றாக, சாட்சியாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம், இந்த பிரபஞ்சம் ஒரு தர்மத்தோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. நீங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக கழிவறை கழுவுகிறவர்களாக இருந்தாலும், களை எடுக்கின்றவர்களாக இருந்தாலும், பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும், நாடாளக்கூடியவர்களாக அரசியலிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவரவர்களினுடைய நிலையில் அவரவர்கள் தர்மத்தோடு செயலாற்றுவதன் மூலமாகத்தான் உங்கள் பிறப்பின் பேர் உண்மையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள முடியும், இறைவாழ்வை பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் இறைவாழ்வு பெறுவதற்கான தர்மத்திற்கான பாதையில் செயலாற்றுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிபூரண நல்லாசிகள்.